மூணார் போதமேடு மக்களின் பல வருடங்களாக உள்ள பாலத்திற்கான கோரிக்கைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. பழைய மூணார் ஹெட்வொர்க்ஸ் அணை அருகே முதிரைப்படை ஆற்றின் குறுக்கே போதமேட்டை இணைத்து பாலத்தின் வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளது. மூணார் போதமேட்டிற்கு பயணம் செய்வதற்கு ஹெட்வொர்க்ஸ் அணையின் அருகில் இருந்து புதிய பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை பல நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. போதமேடை சேர்ந்த மக்கள் பாலத்திற்காக பல வருடங்களாக காத்திருந்த போது தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பழைய மூணார் ஹெட்வொர்க்ஸ் அணையின் அருகே முதிரைப்படை ஆற்றின் குறுக்கே போதமேட்டு சாலையை இணைத்து புதிய பாலத்திற்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. பாலம் கட்டி முடிப்பதோடு போதமேட்டின் சுற்றுலாவிற்கு கூடுதல் உதவியாக இருக்கும் என்றும் എതിർപ്പാർക്കപ്പെടുகிறது. മുൻപ് ഇവിടെ ഇപ്പോൾ ഒരു പാലം പുതുതായിട്ട് വരുന്നുണ്ട്. എന്തുകൊണ്ട് നല്ലതാണത്? കാരണം ഇവിടുത്തെ ഗതാഗത കുരുക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ മൂന്നാറിലെ ഗതാഗത കുരുക്ക് ഇവിടെ വരുന്നവർക്കെല്ലാം അറിയാം, ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ്. അത് മാത്രമല്ല ഞങ്ങൾ ഇവിടെ ഗ്രൂപ്പായിട്ട് ഗസ്റ്റ് വരുന്നുണ്ടെങ്കിൽ ഇവിടുന്ന് 2-3 കിലോമീറ്റർ ഫർദർ പോയതിന് ശേഷം വേണം ഇവിടെ ഹോട്ടലെത്താൻ. അതുപോലെ തന്നെ ഇവിടെ തന്നെ ഏകദേശം ഒരു 10-25-30 റിസോർട്ട്സുകളുണ്ട്. അതുപോലെ പോത്തമേട് ഒരുപാട് പേര് അധിവസിക്കുന്ന സ്ഥലമാണ്. എന്തുകൊണ്ടും ഇവിടുന്ന് ബൈസൺ വാലിയിലേക്ക് പോകാനും ഒക്കെ ഏറ്റവും നല്ലതാണ്. അതുകൊണ്ട് ഈ വരുന്ന പാലം നമ്മുടെ മൂന്നാറിനൊരു മുതൽക്കൂട്ടായിരിക്കും. അതിന് യാതൊരു സംശയം വേണ്ട. ടൂറിസം രംഗത്തായാലും ഏത് വിധത്തിലായാലും നല്ലതാണത്. അതുപോലെ ഈ പഴയ പാലമാണെന്ന് പറഞ്ഞാൽ 10-70 വർഷത്തോളം പഴക്കമുണ്ട്. അതുപോലെ ഏറ്റവും വീതി കുറഞ്ഞൊരു പാലമാണ്. ഇവിടെ 2 വണ്ടികൾക്കൊന്നും പോകാനും പറ്റത്തില്ല. അതുകൊണ്ട് ഹെവി വെഹിക്കിളൊന്നും കടത്തിവിടത്തില്ല. അങ്ങനെ വലിയ ഇഷ്യൂ ഉണ്ട്. അത് ടൂറിസം മേഖലയ്ക്ക് ഇത് ഭയങ്കര ഒരു മുതൽക്കൂട്ടാകുമെന്നാണ് എൻ്റെ വിശ്വാസം. 6 கோடி 80 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பாலத்தின் கட்டுமான வேலைகள் நடத்தப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டில் புதிய பாலம் கட்டுவதற்கு 6 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் எஸ்டிமேட் தயார் செய்த போது பணம் கூடுதலாக தேவைப்பட்டதோடு ராஜா எம்எல்ஏ உட்பட உள்ளவர்கள் நிதித்துறையை அணுகியதை தொடர்ந்து பணம் அனுமதிக்கப்பட்டது. தற்போது ஹெட்வொர்க்ஸ் அணையின் மேல் பகுதியில் எளிதாக போதமேட்டிற்கு செல்லும் விதத்தில் பாலம் கட்டப்படுகிறது. இந்த பகுதியில் தற்போதுள்ள குறுகிய பாலத்தில் சிறிய வாகனங்கள் மட்டுமே கடந்து செல்ல முடியும். இது பெரும் சிரமத்தையும் ஏற்படுத்தி வந்தது. போக்குவரத்து நெரிசலுக்கும் காரணமாக இருந்தது. புதிய பாலம் கட்டி முடிப்பதோடு இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். நியூஸ் பியூரோ, மூணார்.